நேத்ரன் அவர்கள் இறந்து 2 நாட்களுக்குள்ள அவரோட வீட்டுக்கு பணப்பெட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான ஒரு செய்தி தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன பணப்பெட்டி, எதற்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது. நேத்ரன் அவர்களோட இறப்பு செய்தி தான் உண்மையிலேயே யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா ரொம்ப வருஷமாகவே அவர் இந்த கேன்சரில் போராடிட்டு இருந்தார். அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. ரெக்கவர் ஆகி வந்துட்டார் போல அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில தான் ஆப்ரேஷன் பண்ணாலுமே அடுத்தடுத்த தீவிரமான செயல்களில் அந்த புற்றுநோய் இருக்கவுமே தொடர்ந்து அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு மாறி மாறி தான் இருந்தார். இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவர் இயற்கை எழுதியிருந்தார். அவர் இறந்து போயிருந்த ஒரு சில நாட்கள்லேயே இப்போ அவரோட வீட்டுக்கு பணப்பெட்டி வந்திருக்கு. அது என்ன பெட்டி அப்படின்னா, அவர் வந்து உயிரோடு இருக்கும் போதே இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அவர் நார்மலாகவே இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருந்தாலுமே அவருக்கு இந்த மாதிரி புற்றுநோய் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேளை முடிவு எப்போ வேணால் வரலாம். அதற்கு முன்னாடி நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே நம்ம சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. தொடர்ந்து அதற்கு பணம் செலுத்தி வந்திருக்காரு மாதம் மாதம். இவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பணம் தான் இப்போ அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. பணப்பெட்டியை கொடுத்து லீகல் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நேத்ரன் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கரமாக எமோஷனல் ஆகியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு தெரியாமல் அவர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாரு போல, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு, அவரே இப்போ எங்கள் கூட இல்லை, இந்த பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகி கதறி அழுதுருக்காங்க. அண்ட் அவங்களோட குழந்தைகள் 2 பேரும், அந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அவங்க அம்மாவை கன்சோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இதை தான் நிறைய பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவர் அட்வான்ஸ் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்க கிடையாது. அவர் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்காரு. அந்த இன்சூரன்ஸோட பணம் தான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வணங்கான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. வணங்கான் படம் சூர்யா சார் நடிக்கிறதாக இருந்தது. பாலா அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அந்த படத்துலேருந்து அவர் வெளியேறினதுக்கப்புறம் படத்தை தயாரிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அடுத்து இந்த படத்தில் அருண் விஜய் அவர்கள் கை சேர்ந்திருந்தார். இந்த படம் ரொம்பவே நல்லபடியாக படமாக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் கூட அருண் விஜய் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. இந்த படம் வரப்போகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. இசையமைக்கிறது, டப்பிங், இது 2 மட்டும் தான் இப்போதைக்கு பேக்ரவுண்டில் போய்கிட்டு இருக்கு போல. அண்ட் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இல்லையா, அடுத்து ட்ரெய்லர் ஒன்று விட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, பொங்கலுக்கு அஜித் சாரோட விடாமுயற்சி வரப்போகுது, மேலும் விக்ரம் சாரோட வீரதீர சூரன் வரப்போகுது. இந்த 2 படங்களுக்கு இடையில் இந்த படம் வந்தால் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அஜித் சார் கூட அருண் விஜய் கிளாஸ் விட போகிறாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.